தானியேலுக்கு ஞானார்த்தமாய் சொல்லப்படுற வார்த்தைகள். பெர்சியா தேச அதிபதி எதிர்த்து நின்றான்னா எதுக்கு அப்படின்னா, நான் உங்ககிட்ட வரக்கூடாதபடி எதிர்த்து நிக்கிறான். பெர்சியா தேச அதிபதி என்பது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். நம்முடைய பதில்கள் வர முடியாதபடிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு, விடுதலை காண முடியாதபடிக்கு ஒரு போராட்டம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மிகாவேல் இறங்கி வந்து யுத்தம் பண்ணா. அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் தரித்திருந்தேன். பிற்பாடு உடனே உங்ககிட்ட வந்துட்டேன். என்னைக்கு பேசுறான்? 21வது நாள் பேசுறேன். அப்போ முதல் நாள்ல இருந்து வர வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இவன் இங்கே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். வானம் மண்டலங்களிலே சத்ருவின் சேனையோடு யுத்தம் செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. நீங்க உங்க ரூமுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க 10க்கு 10 ரூபா கூட இருக்கலாம், அதுக்குள்ள நீங்க கதவை சாத்திட்டு நீங்க முழங்கால் படி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. நீங்க உபவாசம் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த உபவாசம் செய்வது என்ன தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு ஜெபம் அல்ல, நீங்கள் அந்தரங்கத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் வெளியரங்கமாக உங்கள் ஜெபத்திற்கு பலனை அளிக்க போகிறார்.